வணக்கம். இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஒரு லாட் சைஸ் வந்து எப்படி ஒரு அக்கவுண்ட்டுக்கு செலக்ட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா, இந்த மாரியான இன்ஃபர்மேட்டிவான ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ஃப்ரீயா சொல்லி தரப்படும். ஓகே. ஓகே கைஸ். இப்போ பிகினர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அனலைசிஸ் எல்லாருமே பண்ணிருவாங்க. பிகினர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு ப்ரோ ட்ரேடர் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அனலைசிஸ் எல்லாம் நல்லா பண்ணிருவாங்க. பட் லாட் சைஸ் வந்து செலக்ட் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அக்கவுண்டே வந்து ப்ளோ ஆகுற அளவுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லாட் சைஸ் வந்து எப்படி எத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ லாட் சைஸ கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு அக்கவுண்ட்க்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்குறீங்க? 1%ஆ, 2%ஆ, 3ஆ, 5ஆ, 10ஆ, 100ஆ அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணணும்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1000 அக்கவுண்ட்ன்னு வச்சுக்குவோம். இதுல வந்து 2% ரிஸ்க் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா $20. ஸோ இதுதான் உங்களுடைய ரிஸ்க். இந்த $20 வந்து நம்ம லாஸா ஏத்துக்கிறோம். நீங்க $40 டார்கெட்டா வைக்கலாம், 50 வைக்கலாம், இல்ல 20 கூட நீங்க டார்கெட்டா வைக்கலாம், இல்லன்னா 10 கூட வைக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து மாறும். இப்ப என்னன்னா, கரெக்ட்டான லாட் சைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இத எப்படி எத வச்சு மாறுபடும் அப்படின்னா, பிப்ஸ். நீங்க ஸ்டாப் லாஸ் உடைய பிப்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கு? அத பொறுத்தும் வந்து லாட் சைஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு 20 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு லாட் சைஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ 20 பிப்ஸ் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்னா, அதுக்கு ஒரு லாட் சைஸ். இதுவே நீங்க 30 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு லாட் சைஸ் வரும். இதுவே 40 பிப்ஸ் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாட் சைஸ் வரும். ஸோ நீங்க பிப்ஸ் வச்சு உங்களுடைய லாட் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முதல்ல பிப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு பிப்புக்கு வந்து எவ்வளோ லாட் சைஸ் எடுக்கணுங்கிறது கால்குலேட் பண்றதுக்கு ஒரு டேபுலர் காலம் இருக்கு. இப்போ இந்த டேபுலர் காலத்த நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. 1.00 இதுதான் ஸ்டாண்டர்ட் லாட். ஓகேங்களா? இதுல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, ஒரு பிப்புக்கு பார்த்தீங்கன்னா $10 ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதே நீங்க மினி லாட் 0.10ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா $1. இதுவே மைக்ரோ லாட் 0.01, 2, 3, 4 அப் டூ 9 வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா இன்டூ டிஃபர் ஆகும். அது 0.01க்கு 10ன்னா 0.02க்கு 20 சென்ட்ஸ். ஸோ இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வச்சு தான் நம்ம வந்து நீங்க இதுல எது ட்ரேட் இதுல இந்த 3 லாட் சைஸ்ல எந்த லாட் சைஸ் ஸ்டாண்டர்ட் ட்ரேட் பண்றீங்களா, மினி ட்ரேட் பண்றீங்களா, மைக்ரோ ட்ரேட் பண்றீங்களாங்கிறத வச்சு தான் இத பேஸ் பண்ணியும் நம்ம லாட் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? ஒரு லாட் சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம். அதாவது எத்தனை பெர்சன்டேஜ் 20 ஃபார் எக்ஸாம்பிள் 1%ஆ 2%ஆ அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். 2வது என்ன? ஸ்டாப் லாஸோட பிப்ஸ். எவ்வளவு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ பிப்ஸ் இருக்கு? 20 பிப்ஸ் இருக்கா? 10 பிப்ஸ் இருக்கா? 30 பிப்ஸ் இருக்காது. பிப் வேல்யூ. அதாவது நீங்க எந்த லாட்ல ட்ரேட் பண்றீங்க? ஸ்டாண்டர்ட் லாட்டா? மைக்ரோ லாட்டா? மேக்ரோ லாட்டா? இது எல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு லாட் சைஸ வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன அக்கவுண்ட் எடுத்துக்குவோம். அதாவது ஒரு $1000 அக்கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2% நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா $20. இதே ஸ்டாப் லாஸ் வந்து 20 பிப்ஸா இருக்கணும். பிப் வேல்யூ வந்து நீங்க எதுல ட்ரேட் பண்றீங்க? மைக்ரோவா, மேக்ரோவா, ஸ்டாண்டர்டா? ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 10 பிப்ன்னு வச்சுக்குவோம். இது எப்படி கால்குலேட் பண்றது? நீங்க லாஸ் பண்றத டிசைட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ டாலர்ஸ்ன்னு. அதாவது 2% $1000 அக்கவுண்ட்க்கு
$20 தான் நம்ம லாஸ் பண்ண போறோம். ஆனா பிப்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும். அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க? $20 டிவைடட் பை ஸ்டாப் லாஸ். உங்களோட பிப்ஸ் எவ்வளோ? 10 பிப்பு. அப்புறம் பிப் வேல்யூ. நீங்க எதுல ட்ரேட் பண்றீங்கல்ல, இந்த லாட்ல ட்ரேட் பண்றீங்க அது. இத கால்குலேட் பண்ணும்போது ஒரு லாட் சைஸ் வருது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய லாட் சைஸ். இத தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 20 பிப்ஸ்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு டிஃபர் ஆகும். ஸ்டாப் லாஸ் என்னமோ பிப்ஸ் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஆனா, நம்ம லாஸ் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் டிஃபர் பண்ணவே கூடாது. அது மாற்றமே கிடையாது. பிப்ஸ் மாற, மாற நம்மளுடைய லாட் சைஸும் மாறும். ஸோ, இப்ப பாருங்க 40 பிப்ஸ் அப்படின்னா சேம். இதுல வந்து நீங்க லாட் சைஸ் வந்து 0.05 எடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க 0.05 நீங்க லாட் சைஸ் எடுக்குறீங்கன்னா, 40 பிப்ஸ்னாலும் $20 தான் லாஸ் ஆகும். 20 பிப்ஸ்னாலும் 0.10 லாட் சைஸ் எடுத்தீங்கன்னா, அதே $20 தான் லாஸ் ஆகும். இப்போ 10 பிப் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, 0.20 லாட் எடுத்தீங்க அப்படின்னா, அதே $20 தான் லாஸ் ஆகும். ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தோம்னா, நம்ம லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது பார்க்கணும் அப்படின்னா, நீங்க லாட் சைஸ வந்து பிளைண்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாட் சைஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம லாட் சைஸ் எதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஒரு அக்கவுண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ்க்கு ஏத்த மாரியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க 1% டூ 2%க்குள்ளேயே அதிலேயே நீங்க ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஓகே. ப்ராப்பர் லாட் சைஸ் வந்து வச்சு ட்ரேட் பண்ணா மட்டுமே தான் உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து வாஷ் அவுட் ஆகாம நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய அக்கவுண்ட் சைஸ் என்ன? அதே மாரி என்ன லாட் சைஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாரி இந்த வீடியோவ உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.